Hi students, welcome back to Padida. So 12th standard biology, so botany and zoology, important 2 mark, 3 mark and 5 mark question நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணியாச்சு. லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பாட்னியில மட்டும் 5 மார்க்ஸ் வந்து சாப்டர் வைஸ் எந்தெந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பண்ற அளவுக்கு இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அதே மாதிரி ஜுவாலஜியும் வந்து எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், பட் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னு மட்டும் கொடுக்கல. பாட்னிக்கு மட்டும் 5 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னு கொடுத்துருக்கேன். முக்கியமான விஷயம், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ சாப்டர் 4ல அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி 5 டைம்ஸ் வந்திருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், குவார்டர்லி எக்ஸாம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ண கொஸ்டின் இந்த கொஸ்டின். இதுக்கு அடுத்தது கம்பேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக். இந்த 2 கொஸ்டின் டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் இன்னும் சில கொஸ்டின்ஸும் இருக்கு. 100% வரும்ன்ற கொஸ்டின் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 2 கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், டெஃபினட்டா அவங்க கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 5ல இதுவும் 100% வர கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் 8 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாட்னிக்கு மட்டும் 5 மார்க்ஸ் சாப்டர் வைஸ் ஒரு கொஸ்டினும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவியூல் லெசன் 1 5 டைம்ஸ் ரிப்பீட்டட், give detailed account on parthenocarpy 3 times. ஸோ இந்த மாதிரி சாப்டர் வைஸ் ஒவ்வொரு கொஸ்டினும் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் படிங்க, ஓரளவுக்கு நம்ம ஈஸியாகவே எக்ஸாம் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்கும். பாட்னிக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அட் ப்ரெசென்ட். ஜுவாலஜிக்கும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் டைம் கிடைக்கும் போது பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ டியூட்டோரியல்ஸ் இன்னும் கொஞ்ச நாளில் ஆட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம சேனலே வந்து பார்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஃபிசிக்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். நிறைய டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருந்தது, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம பிடிஎஃப் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இருக்கிறது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். நான் உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, பட் இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்கல, அது வேறு படித்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கம்பல்சரி கொஸ்டின் 5 மார்க்ஸில் வரும்ல, அதனால அது கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம எஃபர்ட் போட்டு படிச்சிடலாம். அட் ப்ரெசென்ட் புக் தேரி பேஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கனாலே 90+ மார்க்ஸ் வாங்கிடலாம். கம்பல்சரி கொஸ்டின் டைம் எடுத்து நீங்கள் அப்புறம் படிச்சுக்கலாம். பட் ஃபிசிக்ஸ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கொஸ்டின் வந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். 2 மார்க் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஓகேவா, 5 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF, கெப்பாசிட்டன்ஸ், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த யூஸ் ஆஃப் IRAs 5 கொஸ்டின், 5 2 மார்க் அட்டன் பண்ணலாம். நம்ம அட்டன் பண்ண வேண்டியது 6. நான் கம்பல்சரி கொஸ்டின் இப்போ உங்களுக்கு கொடுக்கல, பட் இருக்கு என்கிட்ட, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், நான் அப்புறம் தரேன். நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு, PDF ஃபைலெல்லாம் நான் கொடுக்கல. 3 மார்க் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் வந்திருக்கு. டிஃபரன்ஷியேட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, அதே மாதிரி கேல்னோமீட்டர் கன்வெர்டட் டு அம்மீட்டர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன், அந்த கொஸ்டின் வந்திருக்கு. வேரியஸ் எனர்ஜி லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஃபைன் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் அதில் கம்பல்சரி கொஸ்டின் நான் கொடுக்கல, அது வரல. 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 மார்க் பார்த்தீங்கன்னா 34th ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட்ல ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஈக்குவட்டோரியல் பிளேன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, நான் 6th லெசன்ல 3 கொஸ்டின் கொடுத்துருந்தேன். பீசோ லென்ஸ் மேக்கர் இன்னொன்று கொடுத்துருந்தேன், 3 படிச்சா 1 வரும்னு சொல்லியிருந்தேன். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 36ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் நம்பர் போட்டிருப்பேன் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதிகமான நம்பர் இதாக கொடுத்துருப்பேன். 3rd லெசன்ல 4th லெசன்ல 3rd or 4th சரியான ஆகல, பட் நம்ம பிடிஎஃப்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 டைம்ஸ் 8 or 6 டைம்ஸ் ரிப்பீட்டட்னு போட்டிருப்பேன். மேக்ஸிமம் டைம் ரிப்பீட் ஆன கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் 2nd லெசன்ல அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின் நம்ம பிடிஎஃப்ல போட்டிருப்பேன், அந்த கொஸ்டின் வந்திருக்கு. 36ல பார்த்தீங்கன்னா 36லையும் இந்த கொஸ்டினும் அதிகமாக ரிப்பீட் ஆன கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் பிடிஎஃப்ல போயிட்டு ஃபிசிக்ஸில் இப்பயும் வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி பாருங்க. எந்தெந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குன்னு போட்டிருக்கேன், அந்த கொஸ்டின்லாம் அப்படியே வந்திருக்கு. ஸோ 36ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸிமம் டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ரொட்டேஷன் ஆஃப் காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதில் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க. 37th எமிஷன் ஸ்பெக்ட்ரம் 100% வரும்னு சொல்லியிருந்தேன், வந்திருக்கு. இதுவும் 7 டைம்ஸ் ரிப்பீட்டட்னு போட்டிருக்கேன்.
இப்போ உங்களுக்கு தெரியுது நம்ம எத்தனை வாட்டி ரிப்பீட்டட் நான் எதுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எது அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அது படிக்கும் போதே எல்லாம் 5 மார்க் வந்துருக்கு உங்களுக்கு. நம்ம நிறைய படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு லெசனில் எந்த கொஸ்டின், பட் எதுக்கும் சேஃப்டிக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இருந்தாலும் எந்தெந்த கொஸ்டின் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதை படிக்கும் போதே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 37th எமிஷன் ஸ்பெக்ட்ரம் ஏகப்பட்ட வாட்டி ரிப்பீட்டட். அதில் பி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஏகப்பட்ட வாட்டி ரிப்பீட்டட். சர்க்குலர் காயில், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில், இந்த கொஸ்டின் வந்திருக்கு. 36th வந்து கெப்பாசிட்டிவ் ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் கேட்டிருக்காங்க. நான் 3 மார்க்ல கொடுத்துருப்பேன், பட் அந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகாத கொஸ்டின் தான், பட் நான் கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் ஆர்எல்சி தான் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். ஆர்எல்சி, இண்டக்டிவ் சர்க்யூட், ரெசிஸ்டிவ் சர்க்யூட், கெப்பாசிட்டிவ் சர்க்யூட், பட் இந்த 4 கொஸ்டினுமே நம்ம பிடிஎஃப்ல இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கொஸ்டின் 1 டைம் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 36ல இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், 3 மார்க்ல கொடுத்துருப்பேன். பல வாட்டி ரிப்பீட் ஆன கொஸ்டின் லெசன் 1ல. நீங்கள் நம்ம பிடிஎஃப் ஃபைல் எடுத்து அதில் நான் வந்து சைடில் வந்து ஒரு சாப்டர் 3 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸும் சரி எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் டே அண்ட் நைட் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறேன். என்னோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 90 ஈஸியாக வாங்கிடலாம். 100 மார்க்குக்குன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு, கம்பல்சரி கொஷின், நிறைய பேர் 70 அவுட் ஆஃப் 70 அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். பட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கஷ்டம். ஈஸியாக 70 அவுட் ஆஃப் 70லாம் வாங்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 13 மார்க்ஸ் தான் புக் பேக். மீதி 2 கொஸ்டினுக்கு 70 அவுட் ஆஃப் 70 நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அவங்கள 2 மார்க் போடுவாங்க. அந்த 2 கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எக்கச்சக்கமாக படிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, இதான் வரும் அதான் வரும்னு சொல்லிட்டு. பட் 90 100க்கு அரௌண்ட் 90, 95, 93 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிடலாம். மீதி 7 மார்க்குக்கு நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்தா தான் 100 மார்க் வாங்க முடியும். ஏன்னா 2 மார்க் வந்து புக் இன்டீரியல்னு கேட்பாங்க, அது எப்படி கேட்பாங்க சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் 93 மார்க்ஸ் ஈஸி, 100 மார்க்ஸ் கஷ்டம். 100 மார்க்ஸ் வேணால் நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிக்கணும். ஓகேவா? பட் ஓகே, எனிவேஸ் நம்ம பிடிஎஃப் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நிறைய டிஸ்ட்ரிக்டில் பார்த்து எழுதியிருப்பீங்க. எந்த அளவுக்கு வந்ததுன்னு இப்போ கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். இன் ஃபியூச்சர் அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்திருக்கு. நான் அதிகமாக இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பாருங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு மேலே வர சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா ஈஸியாகவே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி நினைக்கிறேன் நிறைய டிஸ்ட்ரிக்டில் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். அதுக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாட்னி அண்ட் ஜுவாலஜி அப்லோட் பண்ணிட்டேன். பாட்னிக்கு மட்டும் 5 மார்க்ஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு போட்டேன். ஜுவாலஜி பண்ணுறதுக்கு டைம் இல்லை. மேபி ஆஃப்டர் எக்ஸாம் நான் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.